வணக்கம் ஹெச்கேஎஸ் வாய்ஸ் மீடியா நேயர்களே. நாம் வாழ்கிறது பாதுகாப்பான தமிழகத்தில் தானா அல்லது குற்றவாளிகளின் கூடாரத்திலா? தலைநகரம் சென்னை என்று சொன்னாலே கம்பீரமும் பாதுகாப்பும் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இன்று ஒட்டுமொத்த சென்னையும் தமிழ்நாடும் தலைகுனிந்து நிற்கிறது. நெஞ்சு பதைபதைக்கும் ஒரு உறைந்து போகும் உண்மை வெளிவந்திருக்கிறது. ஒரே ஒரு நாள், வெறும் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் எத்தனை பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தெரியுமா? 1 அல்ல, 2 அல்ல, ஒட்டுமொத்தமாக 12 கொடூர சம்பவங்கள். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவிகள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில்தானே இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கும்மிடிப்பூண்டி, 3 வயது வடமாநில குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. குற்றவாளி பீகார் பிபின் மாஞ்சி. மறைமலை நகர், 12 வயது சிறுமியை கட்டுமான பகுதிக்கு கடத்தி சென்று வடமாநில தொழிலாளி வன்கொடுமை செய்தான். திருவள்ளூர், ஜெராக்ஸ் எடுக்கச் சென்ற 7ஆம் வகுப்பு மாணவியை ஆட்டோ ஓட்டுநர் நந்தகுமார் வன்கொடுமை செய்தான். பூந்தமல்லி, 7 வயது சிறுமிக்கு சாக்லேட் தருவதாக ஆசை காட்டி சுடுகாட்டு பகுதிக்கு கடத்தி சென்று லோடு வேன் ஓட்டுநர் சரவணன் வன்கொடுமை செய்தான். மாங்காடு, மனவளர்ச்சி குன்றிய 23 வயது பெண்ணை சீரழித்த செக்யூரிட்டி கார்டு. மயிலாப்பூர் அண்ணா சாலை, போரூர், பெரம்பூர். மாலில் உள்ள லிப்ட், நடுத்தெரு, வீட்டின் உட்புற பகுதிகள் என பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு நடந்த அத்துமீறல்கள். அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெறும் காகிதத்தில் தானா? ரோந்து வாகனங்கள் எங்கே போயின? ஏன் உட்புற சாலைகளில் போலீஸ் நடமாட்டமே இல்லை என்று பொதுமக்கள் குமுறுகிறார்கள்? 1.5 லட்சம் மக்கள் வாழும் ஆவடி, தாம்பரம் போன்ற கமிஷனரேட் பகுதிகளில் வெறும் 1000 முதல் 1500 காவலர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த சொற்ப எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு எப்படி குற்றங்களை தடுப்பீர்கள்? தமிழ்நாட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட 13 லட்சம் வடமாநில தொழிலாளர்களின் குற்ற பின்னணி விவரங்கள் அரசிடம் முறையாக இருக்கிறதா? கும்மிடிப்பூண்டியிலும் மறைமலை நகரிலும் பச்சிளம் குழந்தைகளை சீரழித்த இந்த கொடூரர்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது? நேயர்களே, சிங்கார சென்னை என்பது வெறும் விளம்பர பலகைகளில் மட்டுமல்ல. நம் வீட்டு பெண் பிள்ளைகள் நள்ளிரவிலும் பயமின்றி நடமாடும் போதுதான் அது நிஜமான சிங்கார சென்னை. இந்த வீடியோவை தமிழக அரசுக்கு உரைக்கும் வரை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உண்மைகளை பேசும் HKS வாய்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.